இன்னைக்கு சாப்பாடு என்ன? இந்த சாப்பாடுங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது. இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஆனா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சாப்பாடு சாப்பாடு தயார்ன்னு கடை வாசல்ல எழுதி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்ல. சாப்பாடுங்கிற வார்த்தைய நிப்பாட்ட முடியுமா? உட்கொள்ளக்கூடிய முறை, உணவை வயிற்றுக்குள் செலுத்தக்கூடிய முறை 4 தான் நம்ம இலக்கியங்கள் சொல்லுது. உண்ணல், தின்னல், பருகல், நக்கல். இப்ப இந்த நக்குதல்ங்கிறது ஒரு மாரி இருக்குன்னு சுவைத்தல்ன்னு சொல்லிக்கிறோம். ஊறுகாயை நக்கினான்னு சொன்னா, ஊறுகாயை சுவைத்தல்ன்னு சொல்றோம். முறுக்கு தின்றான், பழம் தின்றான்னு சொல்லணும். உணவு உண்டான்னு சொல்லணும். பால் பருகினான்னு சொல்லணும். இதை தவிர வேறு சொற்கள் இல்லை மேல்காணபடி. அப்ப சாப்பிட்டான்ங்கிற சொல்லும் தப்பு தான். உணா, உண்டி, அடிசில் இப்படியெல்லாம் நிறைய சாப்பாட்டுக்கு பேர் இருக்கு. தூன்னா கூட சாப்பாடு தான். தூ, துப்பு, துப்பு கிட்ட பேயமான்ல. அதனால இப்ப இந்த சாப்பாடுங்கிறது தமிழ் சொல்லே கிடையாது. எங்கேருந்து வந்ததோ தெரியல. ஆனா, ஏதோ ஒரு குறிப்பு சொல்றாங்க. அந்த சாப்பாடுங்கிறது இறந்த வீடுகள்ல இந்த மாதிரி அமங்கலமான வீடுகளிலே போடக்கூடிய உணவு சாப்பாடுன்னு சொல்றாங்க. சாப்பாடு சொல்றாங்க. அது எனக்கு சரியா விளங்கல. இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, காட்டுக்குள்ள விலங்குகளை வேட்டையாடி அந்த இறைச்சியை சாப்பிட்டாங்க இல்லையா? மாமிசம். மாமிசத்தை சாப்பிடுறதுக்கு பேர் சாப்பாடு. விலங்கை கொன்று விலங்கை கொன்று அதை உணவாக ஆக்கி கொள்வதுதான் சாப்பாடு. காட்டிலே வாழ்ந்த மனிதர்கள் சாப்பிட்டதுதான் சாப்பாடுன்னு சொல்றாங்க. இன்னமும் அது ஒன்றும் புரியல. ஆனா, இதோட இன்னொரு சொல்லு எனக்கு வந்து சேருது. அந்த காலத்துல கிராமங்கள்ல இந்த கறி ஆட்டுக்கறி விற்கிற கடையா கசாப்பு கடைம்பாங்க. இப்ப இருக்கான்னு தெரியல. அந்த கசாப்பு கடை, இந்த இறைச்சி விற்கிற கடையா கசாப்பு கடைன்னு சொல்றான். கசாப்பு சாப்பு சபா சாப்பு கசாப்பு என்று சொன்னா நம்ம அகராதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கடைகள்ல ஆடு வெட்டுவதற்கு பயன்படுத்த கருவிகள், அங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்த்து தான் கசாப்பு பொருட்கள்னு சொல்றாங்க அப்படிங்கிற அந்த கசாப்புங்கிறதும் எந்த மொழின்னு தெரியல. சாப்பாடுங்கிறதும் சரியான விளக்கம் தெரியல. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படி ஏன் பேசுறேன் அப்படின்னா, இதன் மூலமும் வேற யாரும் விளக்குனா கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்பதுதான் ஆசையாக இருக்கிறது.